அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு ஈரான்ல தாக்கும் பொழுது ஒரு எரிச்சலா பொறாமையா ஈரான்ல உள்ள 30 பல்கலைக்கழகங்களையும் அதில் உள்ள பேராசிரியர்களையும் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் படுகொலை செய்திருக்கிறார்கள் குண்டுகள் வீசி என்று சொல்லும் பொழுது வாஷிங்டன் ஈரானுடைய விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியை திட்டமிட்டே அளிக்கிறது. ஈராக் நாடுக்கு ஈரான் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறது. என்ன பரிசுனா, நீங்கள் அமெரிக்காவை எதிர்த்து வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறீர்கள், அதற்கு சன்மானமாக எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுடைய கப்பல் ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி வெளியே போகலாம். இந்த ட்ரம்ப் இருக்கார பேசும்போது வார்த்தைகளை மிக மிக மோசமான வார்த்தைகளை பேசுறாரு. ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவர் கூட அப்படி பேசக்கூடாத மொழிகள்ல ஒரு நாட்டினுடைய தலைவர் பேசுறாரு. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னால ஈரானியர்களை பார்த்து ஃபக் ஆஃப் பாஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஃப்பி வார்த்தைகளை போட்டு பேசியிருக்கிறாரு. உலகம் முழுவதும் பெரிய கண்டனத்திற்குள்ளாக இருக்கிறது. ஒரு மனிதன் பேசக்கூடாத வார்த்தைகளை கூட அது பேசியிருக்கிறாரு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். பூஸ்டர் செய்திகளுக்காக இன்று வளைகுடா பகுதிகளில் நடக்கின்ற இந்த போர்கள் பற்றி முக்கியமான சில தகவலுடன் உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். இன்றைக்கு உள்ள முதல் செய்தியாக நாம் பார்க்க இருப்பது, நேற்று இந்த 2 நாளா அமெரிக்காவினுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான்ல ஒரு தகவல். அது பற்றி பல்வேறு கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமானியை தேடப் போவதாக ஒரு கருத்து, அப்புறம் யுரேனியத்தை எடுக்க போவதாக ஒரு கருத்து. எது எப்படி இருந்தாலும் 12 விமானங்கள், அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அமெரிக்காவிற்கு ஒரு இழப்பாக நாம் பார்க்க வேண்டியதுள்ளது. அதுவும் எப்படின்னு சொன்னா, ஒரு அபார்டட் மிஷன், ஒரு மிகப்பெரிய திட்டம், யுரேனியத்தை எடுப்பதற்காக உள்ளே நுழைந்து ஒரு தோல்வியடைந்த திட்டம். ஏராளமான அமெரிக்க இராணுவ வீரர்கள், மெரைன்ஸ், ரொம்ப நவீனமாக பயிற்சி பெற்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி, இன்றைக்கு இன்னொரு கோணத்தில் ஒரு முக்கியமான செய்தி. அலிரெசா டாங்கிஸ்ரி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய நேவல் கமாண்டர், கடற்படை தளபதி, அவர் இஸ்ரேலுடைய குண்டுவீச்சுக்கு பலியாகி உள்ளார். அவர்தான் ஹோர்முஸுடைய அந்த ஜலசந்தியை மூடியவர். அதில் கன்னிவெடிகளையும் மற்றும் ஏராளமான ஆயுதங்களையும் அங்கே ஏற்பாடு செய்து வைத்தவர். அவரை கொன்றுவிட்டார்கள் இஸ்ரேலிய துருப்பினர். ஆனால் அந்த கன்னிவெடிகள் அப்படியே இருக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது இது ஒரு பக்கத்துல, அதே நேரத்துல அமெரிக்க துருப்புகள் அங்கே ஹோர்முஸில் இறங்குவதற்கு, அந்த இடத்திற்கு வருவதற்கு தயாராகி வருவதாக அந்த செய்தியும் நமக்கு வந்திருக்கின்றது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோட அவர்களுடைய அந்த கெடு முடிகிறது. அப்புறம் இதை வரலாற்றுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னு சொன்னா, பாரசீகத்துல கேலிபோலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நினைவூட்ட வேண்டியிருக்கு. ஒரு சுருக்கமா, 100 ஆண்டுகளுக்கு முன்னால 1915 பிப்ரவரி மாதம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், ஆட்டோவான் டர்க் அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள அந்த டார்டனலாஸ் ஜலசந்தியை அந்த இடத்தை தாண்டுவதற்காக, அதை கைப்பிடிப்பதற்காக ஏராளமான கப்பல்களை அங்கே கொண்டு குவித்தார்கள், இராணுவத்தை குவித்தார்கள். அங்கே அந்த ஜலசந்தியிலே அனைத்தையும் அந்த ஆட்டோவான் டர்க்குடைய படைகள் சமாதியாக்கி விட்டன. அதாவது கப்பலிருந்து இறங்கிட்டாங்க, தரையில இறங்கி போகும்பொழுது மலை முகடுகள்ல இருந்து பீரங்கிகளை வச்சு அவ்வளவு பேரையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இவங்களால திருப்பியும் போக முடியவில்லை. எனவே
100 ஆண்டுகள் கழித்து அதுபோல பாரசீகத்தினுடைய கேலிபோலியாக இந்த ஹோர்மோஸ் மாறப்போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு முக்கியமான சில தகவல்களை சொல்லிட்டு அதிமுக்கியமான ஒரு தகவல் காத்திருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு ஈரான்ல தாக்கும் பொழுது ஒரு எரிச்சலா, பொறாமையா, என்னன்னு தெரியல. ஈரான்ல உள்ள 30 பல்கலைக்கழகங்களையும் அதில் உள்ள பேராசிரியர்களையும் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் படுகொலை செய்திருக்கிறார்கள் குண்டுகள் வீசி என்று சொல்லும் பொழுது, வாஷிங்டன் ஈரானுடைய விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியை திட்டமிட்டே அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்திருக்கு. இன்னொரு செய்தி பென்ஜிவீர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் உள்ள அந்த ஒரு காவல்துறை, அந்த நகரத்தில் உள்ள காவல்துறை, சினிமால மிக புகழ்பெற்ற டைரக்டர் ஆலன் லீ மற்றும் செயற்பாட்டாளர்கள் அவர்கள் எல்லாரும் நாடவ் ஓரன்னு சொல்லக்கூடியவங்க இஸ்ரேலுடைய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது வன்முறையை தாக்கி தன்னுடைய அரசாங்கம் தன்னுடைய மக்களின் மீது மிக கடுமையான வன்முறையை ஏவி விட்டு கைது செய்திருக்கிறது. அவங்க சொல்றாங்க, எவ்வளவுதான் இஸ்ரேலிய அரசு நெத்தன்யாகு எங்களுடைய வாயை மூட நினைத்தாலும் அது முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் ஒரு முக்கியமாக ஒரு செய்தி இன்றைக்கு இந்த ஈரான் சொல்லியிருக்கிறது. என்னன்னு சொன்னா, நேரடியாக ஐரோப்பியாவில் உள்ள அந்த நாடுகள் பூரா இவர்களோடு யாரோட ஈரானோடு அந்த நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நெகோஷியேட் பண்ணிட்டு, இந்த ஹோர்முஸ் வழியா எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில நெகோஷியேட் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அதுல முக்கியமா பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, இத்தாலி, ஸ்பெயின் இந்த நாடுகள் தான். அவை வாஷிங்டன்கிட்ட கேட்காம, ஏன்னா இவங்க எல்லாருமே நேட்டோல உள்ளவங்க, அவங்க பேசணும்னு சொன்னா அமெரிக்காட்ட கேட்டுதான் பேசணும். இப்போ அந்த நிலைமை இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, ஈராக் நாடுக்கு ஈரான் ஒரு கன்செஷன், ஒரு பரிசு கொடுத்திருக்கிறது. என்ன பரிசுனா, நீங்கள் அமெரிக்காவை எதிர்த்து வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள், அதற்கு சன்மானமாக எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுடைய கப்பல் ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இன்னும் மற்றொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் ஒரு செய்தியை வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. 5 வாக்கியங்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் அணுசக்தி அந்த இருக்கக்கூடிய அந்த இடங்கள் மீது 4வது தடையாக அந்த அணு உலை இருக்கிற இடங்கள் மீது அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அணுக்கதிர் இயக்கம் வளைகுடா நாடுகளில் இருந்து வரும். அதாவது அது தெஹ்ரானை அழிக்காது, ஆனால் அது என்ன செய்ய போகுதுன்னா, உங்களுடைய நகரங்களை, வளைகுடா நகரங்களை அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னு சொன்னா, இது ஜஸ்ட் பிசிக்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அணுக்கதிர்கள்லாம் டிப்ளமசி அதுக்கு தெரியாது. இப்ப 4வது தடவை போட்டிருக்கிறாங்க ஈரான்ல உள்ள அந்த உலைகள் இருக்கிற இடம்னு கருதிட்டு போட்டிருக்காங்க. இப்ப ஒண்ணும் வரல. இனி போட்டு வந்ததுன்னு சொன்னால் டெஹ்ரானை தாக்காது. ஏன் தெரியுமா? டெஹ்ரான் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அந்த இடத்துல இருந்து வடக்க இருக்கு. அதே நேரத்துல இது கடற்கரை பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து அதாவது பெரிய டெஹ்ரானுக்கு பக்கத்துல மலைகள் இருக்கு. அந்த இடத்துல மலைகளை தாண்டி வராது. ஆனால் இங்க இருந்து வட கிழக்கில இருந்து வீசக்கூடிய காற்று வீசக்கூடிய நேரம், இங்கிருந்து வரக்கூடிய கதிர்கள் சவுதி அரேபியா, குவைத்து, மற்றபடி இந்த எல்லா வளைகுடா நாடுகளிலும் வந்துவிடும். அதனால அது மட்டும் இல்லாம அந்த துகள்கள் இருக்கிற, அது முக்கியமா சொல்ல போறதாக இருந்தா ஐசோடோப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஐசோடோப்ஸ் எல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ், அது பூரா தண்ணியில கடல்ல கலந்து அந்த ஸ்ட்ரீம் வெளியாக உங்க எதிர்க்காக வரும். அது என்னன்னு சொன்னா ரேடியோ வெஸ்ட்வேர்ட் அண்ட் நார்த் வெஸ்ட்வேர்ட் டுவர்ட்ஸ் த ஹெட் ஆஃப் தி கல்ஃப் ரீச்சிங் குவைத் அண்ட் பஹ்ரைன் வித்தின் அப்ராக்சிமேட்லி 15 டேஸ்க்குள்ள வந்துருங்கிறாங்க.
உங்ககிட்ட தண்ணி 15 நாளைக்கு தான் இருக்கு. அந்த 15 நாளைக்கு உள்ள அந்த தண்ணீரெல்லாம் அதுக்கப்புறம் உங்க தண்ணீர் எதுக்கும் பயன்பட முடியாது. ஏனென்றால் கடலிலிருந்து நீங்கள் குடிநீரை அதாவது மாற்ற முடியாது. ஏனென்றால் அதாவது அணு உலை மீது தாக்குதல் நடத்தினால் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீர் வளைகுடா வழியாக அந்த ஸ்ட்ரீம் வழியாக இங்கே வரும் பொழுது அந்த மாலிக்யூலை பிரிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. எனவே அமெரிக்கா உங்களுக்கு விரோதமாக செயல்களில் முடியக்கூடிய வேலைகளை செய்கிறது. எப்படின்னா, நீங்க அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க. கல்ஃப் கண்ட்ரிஸை பார்த்து ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க எப்படி கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னா அங்கிருந்து அமெரிக்கால இருந்து இங்க அவர்கள் மீது அந்த இதுகளை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால், எதை குண்டுகளை வீசிச்சுன்னு சொன்னா, இது பூரா அணுக்கதிர்வீச்சு உங்கள் நாட்டைத்தான் அழித்து விடும் ஒரு செய்தியும் கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஈரானுக்கு இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜியார்ஜியா மெலோனி நான் ஈரானுக்கு செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த நாட்டில் இத்தாலியில் உள்ள மக்கள்லாம் பொறுமை இழந்துட்டாங்க. இங்க ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே மூடக்கூடிய நிலைமையில இருக்கு. எங்களுக்கு எண்ணெய் வேணும். அதனால நான் அந்த ஹோர்முஸ் துறைமுகத்தை திறந்து இத்தாலிய கப்பல்களை விட வேண்டும் என்று சொல்வதற்காக அங்கே நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்கள சப்போர்ட் பண்ற ஈரான, அது அவங்க ரைட்டு, அவங்களுக்கு சொந்தமான இடம், ஆனா அவங்களுடைய எல்லையில இருக்கு. அதனால அவங்க உலகத்தை ப்ரெஷரைஸ் பண்றதுக்காக, அழுத்தம் கொடுக்கறதுக்காக அவர்கள் செய்கிறார்கள். அது அவர்களுடைய ரைட்டு. உலகத்து எல்லா நாடுகளுக்கும் இது தெரியும். ட்ரம்ப்புக்கும் ஆயில் தேவைப்படுது, எங்களுக்கும் ஆயில் தேவைப்படுது, எண்ணெய் தேவைப்படுது, ஈரானுடைய ஆயில். ஆனா ட்ரம்ப் ஈரானுடைய ஆயிலை கொள்ளையடிக்க விரும்புறாரு. ஆனால் நாங்கள் ஈரானோட பேசி எடுத்து அவர்களோட அவர்களுடைய உரிமையோடு கன்செஷனோடு நாங்கள் இந்த கப்பல்களை இங்கே வர வைப்பதற்காக பேச போகிறோம் என்று ஒரு முக்கியமான தகவலை இத்தாலியினுடைய பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறார் என்ற செய்தி மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் வேற ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இந்த ட்ரம்ப் இருக்கார, அவர் பேசும்போது வார்த்தைகளை மிக மிக மோசமான வார்த்தைகளை பேசுறாரு. அதாவது ஒரு உலக நாட்டினுடைய தலைவன், அது சின்ன நாடா இருக்கட்டும், பெரிய நாடா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நாடா இருக்கட்டும், நம்ம சாதாரணமா ஒரு நாட்டில் உள்ள ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவர் கூட அப்படி பேசக்கூடாத மொழிகள்ல ஒரு நாட்டினுடைய தலைவர் பேசுறாரு. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னால அந்த ஈரானியர்களை பார்த்து ஃபக் ஆஃப் பாஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஃப்பி வார்த்தைகளை போட்டு பேசியிருக்கிறாரு. உலகம் முழுவதும் பெரிய கண்டனத்திற்குள்ளாய் இருக்கிறது. ஒரு மனிதன் பேசக்கூடாத வார்த்தைகளை கூட அது பேசியிருக்கிறாரு. அந்த அளவுல அவருடைய தரம் என்பது மிக மிக கீழ்த்தரமாக இருக்கிறது. இன்றைக்கு, அதாவது நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்க ஈரான்ல உள்ள அந்த பாலத்தெல்லாம் உடைக்கிறீங்களே, அந்த மக்கள் எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தே ஆர் அனிமல்ஸ், அவர்கள் எல்லாரும் மிருகங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதனாக அவர் இருந்தா இந்த மாதிரிலாம் அவர் பேசுவாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு, மிக மிக முக்கியமான செய்தி. என்ன செய்தின்னு சொன்னால், அமெரிக்கா நடுங்கி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. 1000 ஏவுகணைகளை, ஒவ்வொன்றும் அணு பாம்ஸை ஏற்றுக்கொள்ள செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை, 1000 ஏவுகணைகளை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி இருக்கிறது. இது உளவுத்துறைக்கு தெரிந்தால் தவிர்த்து விடுவார்கள் அப்படின்லாம் நினைச்சு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே சேர்ந்து ஈரான்ல போய் செட்டில் ஆயிட்டு அந்த 1000 அந்த ஏவுகணைகளுக்கு பேரு சர்மத் ஏவுகணைகள் அப்படிங்கிறாங்க. சர்மத் ராக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ராக்கெட்டும் 10 டன் எடையை தூக்கி சுமந்து சொல்லக்கூடியது. இது ஒவ்வொரு ராக்கெட்ல இருந்து எத்தனை குண்டுகளை போட்டாலும் அதாவது பல நகரங்களை ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடியது. அதே மாதிரி இதை
இன்டர்செப்ட் பண்றதுக்கு வந்ததுனாலும் அது வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய அந்த கருவிகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஏவுகணை எல்லாம் அது ஏமாற்றி விட்டு போகக்கூடியது. இதுல ஒரு பாருங்க செய்தி, 6 மணி நேரத்துல இஸ்ரேல் சொல்லியிருக்கு, 6 மணி நேரத்துல ஈரான் தன்னுடைய இந்த ஹார்மஸ் துறைமுகத்தை துறக்கிறதுக்கு 48 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 6 மணி நேரத்துல வந்து இதற்கான பதிலை சொல்லணும் அப்படின்னு இஸ்ரேல் சொன்ன உடனே பதில் 3 மணி நேரத்திலேயே ஈரான் சொல்லிட்டு, அவங்க கெடு விதிச்சது 6 மணி நேரம், இஸ்ரேல் 3 மணி நேரத்திலேயே சொல்லி என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்ட இஸ்ரேல் என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான குழப்பத்துல இருக்கு. நாம முதல்ல தாக்குறதா, ஏன்னா அவங்ககிட்டயும் ஒரு அணு ஆயுதத்தை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏவுகணைகளை ரஷ்யா கொடுத்து விட்டதாக தகவல் வந்தாச்சு. அது ஒரு ஏவுகணை அல்ல, 1000 ஏவுகணை. அப்போ இங்க ரஷ்யா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பெரிய அளவிற்கு குயுக்தியோட நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவை சுத்தி உலக நாடுகள் எல்லாம், அதாவது ஐநாவுடைய இதோட அவங்களுக்கு சாங்ஷன் பண்ண உடனே இந்த மேற்கு நாடுகள்ல வந்து நாம வந்து போர் செய்து கொண்டிருக்க முடியாது. யுக்ரைன்ல இவங்க தான் தூண்டி விட்டு ரஷ்யாவை வீக்கன் பண்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம செய்ய முடியாத வேலைய அதாவது நம்மகிட்ட ஆயுதம் இருக்கு, ஆனா பிரயோகப்படுத்த முடியாத வேலைய நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம பயன்படுத்துறதுக்காக நமக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நம்ம ஈரான்கிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஈரான்கிட்ட இந்த 1000 ஏவுகணைகளை கொடுத்திருக்கிறது. இதுதான் இன்று அமெரிக்கா மிகப்பெரிய கலக்கத்துல இருக்கு. அமெரிக்கா மட்டுமில்ல, இஸ்ரேல். இந்த ஏவுகணைகள் வந்து அதாவது இந்த ஏவுகணைகளோட பேரு RS-28 சர்மத் அணு ஏவுகணைகள். இது 15,000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடியதுங்கும் பொழுது உலகத்துல எந்த பகுதிக்கும் இது போகக்கூடிய நிலைமையில இருக்குங்கிற ஒரு செய்தி வந்து இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இது மிக மிக வந்து மேற்கத்திய நாடுகளை குழப்பத்திற்குள்ளாகி இருக்கிறது. இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிச்சு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்றைய செய்தியிலேயே இதுதான் மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் இதை ஒட்டி இன்னொரு செய்தி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமெரிக்கா எந்த அளவுக்கு சண்டை போடுதுங்கிறத பார்த்துட்டு தைவான்ல அடுத்த கட்டமா நம்ம தைவான்ல இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஈரானுக்கு சைனா YLC-8B ஆன்டி ஸ்டெல்த் ரடாரை கொடுத்துள்ளது. ஆன்டி ஸ்டெல்த் ரடார்னா ரகசியமா வந்து ஸ்டெல்த் F-35 B-52 பாம்பர்லாம் வரக்கூடியது, கண்ணுக்கு தெரியாம ரடாருக்கு தெரியாம வரக்கூடிய அந்த ஏரோப்ளைன்களை அதையும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரடார் பேர் தான் YLC-8B. இதை வந்து சைனா கொடுத்திருக்கிறதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கு. அது மட்டுமல்லாம 500க்கும் மேற்பட்ட சீன செயற்கைக்கோள்கள் வந்து ஈரானை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைனாவுடைய அந்த செயற்கைக்கோள் மூலமா கொடுத்த செய்தி தான் இந்த விமானிகளை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்றது, யுரேனியத்தை எடுக்க போறோம்ட்டு சத்தம் காட்டாம யாருக்கும் தெரியாம ரகசியமா 10-15 பிளைன் போறாங்களே, அதை போகும் முன்னாலே வந்து இந்த பிளைன் வருதுங்கிறத காட்டி கொடுத்தது சீனாவினுடைய அந்த செயற்கைக்கோள்கள்ங்கிறத இன்றைக்கு அப்படி செஞ்சதுனால ஈரான் முன்னக்கூட்டி தயாராக இருந்தது என்ற வகையில் சீனாவிற்கான தொலைதூர கண்களாக ஈரானுக்கு உற்ற நண்பனாக சீனா விளங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல ரஷ்யா வந்து 1000 அணு ஏவுகணைகளை கொடுத்திருக்கிறது, இன்னொரு பக்கம் சீனா வந்து ஈரானிற்கு மிக மிக அதாவது விழிப்போட இருக்கக்கூடிய வகையில் அந்த சீனாவினுடைய கண்களை, அந்த ஏவுகணை அதாவது செயற்கைக்கோள்களுடைய கண்களை தாண்டி உள்ளே நுழையாதபடி அவர்கள் ரகசியமாக எதுவும் செய்ய முடியாது என்கின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆபத்து காலத்திலே ஹெல்ப் பண்ணக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பனாக இன்று சீனா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக உள்ள நாடுகள் நடுநடுங்கி கொண்டிருக்கின்றன என்ற செய்தி. கடைசியாக ஒரு சின்ன செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது
இன்றைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஈரான்ல போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் அன்றைக்கு ஈரான் அரசு சொல்லியது. அங்கே டெமோக்ரசி என்கின்ற பெயரில் ஆயுதங்களை ஏந்தி போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் காவல்துறையினரை இராணுவத்தினரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியது. அதை இப்போ அதாவது தெரிஞ்சே அந்த ஆளு ட்ரம்ப் தெரிஞ்சே உளறான்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சே சொல்றான், நான் ஆமா ஆயுதத்தை கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய வகையில இப்போ டெமோக்ரசியை அடக்குவதற்கு ஈரான் முயற்சி செய்தது. எனவே மேற்கத்திய நாடுகள் எல்லாம் டெமோக்ரசிக்காக, ஜனநாயகத்திற்கான போராடிய மக்களுக்காக இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அத்தனை முழக்கங்களும் கற்பிதங்களும் பொய்யாகிவிட்டன என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.